தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். கடவுள்கிட்ட பேசுறதுக்கு இந்த மந்திரங்கள் தான் மூலதனமா? மந்திர தந்திர யந்திர யோக யாக எதுவுமே தேவையில்லை. அம்மானு சொல்றதுக்கும் அம்மா அப்படின்னா கண்ணில் தண்ணி வந்துடும்மா. அப்படி கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, எப்படி அம்பாள் வராம இருப்பா. என்னைக்கோ பிறந்த பாபாஜிய இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இமயமலைக்கு போயிட்டு அவர் தியானம் பண்றாருன்னா எதனால? கேதுவோட ஆற்றல். அவருக்கு சிம்ம லக்னம் 2ல சனி கேது. பிரபஞ்சம் நம்ம கேட்டதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கேட்கணும்? முதல்ல விளக்கேற்றணும், அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பண்ணணும், அப்புறம் சாம்பிராணி காட்டணும். இதெல்லாம் உண்டு. ஆனால் இதை செய்ய முடியாதவங்க, ஒரு 10 ரூபா கொடுத்து சாம்பிராணி வாங்க முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஆனால் பக்தி மட்டும்தான் அவங்களால செலுத்த முடியும். ஆத்மாத்தமா கண்ணை மூடிட்டு மகா சாம்பவி முத்ரான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முத்ரா இருக்கு. அதுதான் பாபாஜி பண்ணுவார். பார்த்தீங்கன்னா இது அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகரும் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசருமான ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கடவுள்கிட்ட பேசுறதுக்கு இந்த மந்திரங்கள் தான் மூலதனமா? இல்ல நான் பொதுவா நம்ம சொல்லுவாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை டைரக்டாவே நீங்க கடவுள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வேத மந்திரங்களாகட்டும், அவங்களுடைய பாடல்கள், ஸ்லோகம் சொல்றதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லாதான் கடவுளை டைரக்டா நம்ம பேச முடியுமா? கண்டிப்பா கிடையாது. இப்போ நீங்க இருக்கீங்க இங்க, நம்ம ஸ்டுடியோல நீங்க, நானு, 2 கேமராமேன், மொத்தம் 4 பேர் இருக்கோம். இப்போ உங்க இடத்துல ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கும், என் இடத்துல ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கும், அவர் இடத்துல இருக்கும், இவங்க இடத்துல இருக்கும். என்ன சார் ஒரே ரூமு தானேன்னா? ஆமா. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆகர்ஷண சக்தி உண்டு. அதனாலதான் சித்தர்கள் ரிஷிகள் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல கோயில் அமைப்பாங்க, அந்த இடத்துல இந்த இடத்துல இது பண்ணு, ஸ்தாபனம் பண்ணு, இந்த இடத்துல சுவாமியை வெய்யி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு விஷயமும் கடவுளால் மட்டும் அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. மந்திர யந்திர யோக யாக எதுவுமே தேவையில்லம்மா. இப்போ உங்களை கூப்பிட்றதுக்கு நான் ஒன்றுமே சொல்லலை. பிரியா அப்படின்னா வருவீங்களா? பிரியா அப்படின்னா வருவீங்களா? ஏய் அப்படின்னா வருவீங்களா? இந்த மாதிரி எது பண்ணாலும் வெறுப்பு தான் ஆவீங்க. மனிதராகிய நீங்களே இப்படி இருக்கும்போது கடவுள்கிட்ட ஆத்மார்த்தமா, அதான் சொல்றேனே, மந்திர தந்திர யந்திர யோக யாக எதுவுமே தேவையில்லை. அம்மானு சொல்றதுக்கும் அம்மா அம்மா அப்படின்னா கண்ணில் தண்ணி வந்துடும்மா. அப்படி கூப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, எப்படி அம்பாள் வராம இருப்பா. அம்மானு ஆத்மார்த்தமா கூப்பிட்டு பாருங்க. அந்த ஒரு மந்திரம் போதும். மனசுல நம்மளோட கனெக்டிவிட்டி, நம்ம நினைக்கிறோம் லிவர் வேற, லங்ஸ் வேற, ஹார்ட் வேற, பிரெயின் வேறன்ட்டு. நம்ம ஹார்ட்ல எங்க பிளாக் இருக்குன்னு உங்களால பார்க்க முடியும். யூ டோன்ட் வாண்ட் எனி அதர் இசிஜி ஆர் எக்கோ ஆர் எனி அதர் திங். உங்களை நீங்களே கண்ணாடிய மாதிரி வெளியில உங்களால பார்க்க முடியும். இங்கே என்ன நடக்குது? அதாவது ஒரு கேது ஆற்றல் படைத்தவனால எல்லாமே தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருப்பான். அவனை தான் எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளோ பெரிய நடிகர்களாக வேணா இருக்கட்டும், இன்னைக்கு போய் ஃபோட்டோ எடுப்பீங்க. நீங்க ஒரு 20 வருஷம் ஜென்ரேஷன் கழிச்சு பிறக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நடிகர் இப்போ இல்லை. அவர் மேலே யாராவது தெரியுமா? அவரை யாராவது மதிப்பாங்களா? இதுவே மகா பெரியவர் இருக்காங்க. நான் அதுக்குன்ட்டு எந்தவித முஜிஷியனையும் இதையும் சொல்லலை. இது எல்லாமே ராகுவை சார்ந்தது. கேதுவை சார்ந்த மகான்களுக்கு என்றென்றும் மரியாதை. என்னைக்கோ பிறந்த பாபாஜிய இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இமயமலைக்கு போயிட்டு அவர் தியானம் பண்றாருன்னா எதனால? கேதுவோட ஆற்றல். அவருக்கு சிம்ம லக்னம் 2ல சனி கேது.
அவரோட பேச்சையே எல்லாரும் கேட்குறாங்க. இன்னைக்கு நீங்கள் யார் வேணா அது வேணா சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுகிறாங்க. யார் வேணா பாருங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுகிறாங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுகிறாங்க, இப்படியே தான் சொல்லுவாங்க. இதை நான் ரஜினி சாரை தூக்கி சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. உண்மையாக சொல்லணும்னா அவருக்கு சந்நியாச யோகத்தில் ஒரு விதம் இருக்குது. அதனால தான் அவரோட பேச்சுக்கு அவ்வளோ ஆற்றல் அதிகம். அது எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க, அது வராது. எப்படி வரும்? அந்த மாதிரி நம்மளோட விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிர்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எல்லாமே கிட்டும். ஓகே. ஸோ நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்கணும், பிரபஞ்சம் நம்ம கேட்டதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி கேட்கணும், என்ன விதத்தில் கேட்கணும், என்ன கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறை இருக்கா? முதல்ல விளக்கேற்றணும், அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பண்ணணும், அப்புறம் சாம்பிராணி காட்டணும். இதெல்லாம் உண்டு, இதெல்லாம் அமைப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை செய்ய முடியாதவங்க, ஒரு 10 ரூபா கொடுத்து சாம்பிராணி வாங்க முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஆனால் பக்தி மட்டும்தான் அவங்களால செலுத்த முடியும். நான் அதான் திரும்பவும் சொல்கிறேன், ஆத்மார்த்தமா கண்ணை மூடிட்டு மகா சாம்பவி முத்ரான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முத்ரா இருக்கு, அதுதான் பாபாஜி பண்ணுவார். பார்த்தீங்கன்னா இது தெரியுதா? கண்ணு மேலே போயிடும், மேலே போயிடும். மகா சாம்பவி முத்ரான்னு சொல்லக்கூடிய இந்த முத்ராயை பண்ணும். அது எல்லாருக்கும் வராது. நீங்கள் கேட்டதில் ஒரு வழி, இது ஒரு வழி. அதுக்கப்புறம் கேசரி முத்ரான்னு சொல்லுவாங்க, நாக்கை மடக்கிறது. இது பண்ணிட்டு மகா சாம்பவி முத்ரா பண்ணி நம்ம தியானத்தில் குரு மூலியமாக, சில பேருக்கு கேதுவோட ஆற்றல் இருக்கும்போது அம்பாலோ முருகரோ ஈஸ்வரனோ அவங்களே குருவாயிடுவாங்க. அவங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. தெரியாதவங்க குரு மூலியமாக கற்றுக்கிட்டு மனம் ஒருநிலைப்படுத்திட்டு, மனம் ஒருநிலைப்படுத்தினா என்னம்மா, நீங்கள் எது சொன்னாலும் நீங்கள் நியூட்ரலாக இருப்பீங்க. சந்தோஷமாக இருந்தாலும் அங்கே நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க, ஆனால் நியூட்ரலாக இருப்பீங்க. சுக்கமாக இருந்தாலும் சந்தோஷம் அடைவீங்க. யாராவது இதுவாயிட்டாங்க அப்படின்னா, ஐ மீன் யாராவது பாசவே ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு ஆற்றல் கேதுவோட ஆற்றலால் தான் முடியும். அப்படி இருக்க 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 அவங்க வேண்டியது கிடைக்கும். அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு மட்டுமே செய்யணும் அப்படின்னா ஆத்மார்த்தம் ஒன்னே போதுமானது. யாருக்கும் கெடுக்காம, மற்றவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாம, சொன்ன வார்த்தை காப்பாத்தி. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எனக்கு சொல்றீங்கன்னா அது எந்த மாதிரி டாபிக்காக வேணா இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு எனக்கும் உள்ளது. ஆனால் நான் சொல்றதும் நீங்க சொல்றதும் கீப் அப் பண்ணணும். அது இப்போ கிடையாது. அது இல்லாத பட்சத்தில் அவங்க கண்வெளி எடுத்து போவாங்க. இதெல்லாம் இல்லாமல் ஆத்மார்த்தமாக காலையில் ஒரு 3:15 3:30 மணி வரைக்கும் விளக்கு ஏற்றணும்னு முடிகிறவங்க விளக்கு ஏற்றி, இந்த மாதிரி ஜாம்பிராணி, வீடு ஃபுல்லாக தேவி. இதெல்லாம் எதுக்குன்னா, இப்போ இத்தனை விஷயம் இருந்தால் தானே நீங்கள் ஷூட் பண்ணி யூடியூப்பில் போட முடியும். இதெல்லாம் ஒரு எக்யூப்மெண்ட்ஸு, இதெல்லாம் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே சார். ஆனால் பொதுவாக இந்த பிரபஞ்சத்தோட பேசுறதுக்கு பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப முக்கியமான ஒரு நேரமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான்? உண்மைதான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, காற்று வசம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை சார்ந்து இருக்கும். இப்போது இந்த ரூம்லேயே ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம விசிபிள் ஆகுமா? ஆகும். ரொம்ப லேட்டராக விசிபிள் ஆகும். ஒரு 1000 பேர் இருந்தா, 1,00,000 பேர் இருந்தா தெரியவே மாட்டோம். அந்த மாதிரி 3:30 மணிக்கு எழுந்துக்கும் போது ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உலகத்தில், சும்மா சொல்கிறேன். அதில் ஒருத்தன் எழுந்தா மட்டும் கூட அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்? வீட்டில் ஒரு 10 பேர் தூங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் எழுந்துக்கிறான், லைட்டாக போடுறான், அவனை கவனிக்கிறோமா இல்லையா? அதுலேயே வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கான், அவன் வேலையை பார்க்குறான், நம்ம கவனிக்கிறோமா? இல்லை. அந்த மாதிரி 3:30 மணி இருக்கும்போது அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுமா? என் குழந்தை என்ன பண்ண வரான்? ஒரு அம்மா அவ்வளோ ஆசையாக பார்க்குமா? அம்மா அது பிரபஞ்சம்ங்கிறது என்ன? உங்கள் பெத்த அம்மா அப்பாலாம் வந்தவங்க, சரியா? இப்போது
அந்த அம்மா வந்து என்ன பார்க்குமா, பாசமாக பார்க்குமா, என் குழந்தை என்ன கேட்க வருது, நம்மளை தவழுதோ இல்லையோ, நம்ம தவிர்ந்து வரோமோ இல்லையோ, நம்ம வேணால் நம்ம பெரியவங்க மெச்சூர்டுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் சும்மா நம்ம பெற்ற அம்மாவே நம்மளை என்ன சொல்லுவாங்க, நம்ம குழந்தைய வந்து எவ்வளோ வயசானாலும் அது என் குழந்தை, எவ்வளோ வயசானாலும் என் குழந்தை. அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கு அந்த மாதிரி பார்த்துருக்காங்களா யாராவது? எனக்கு வரல, எனக்கு செய்யல, எனக்கு பண்ணல, அவன் மட்டும் இப்படி இருக்கான், இவன் மட்டும் இப்படி இருக்கான், இது வருது அது வருதுன்னு இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து என்னைக்காவது பிரபஞ்ச ஆற்றலை அம்மாவா பார்த்து அம்மா அப்படின்னு ஒரு 3:30 மணிக்கு எழுந்து, உங்களுக்கு அப்பா தான் பிடிக்கும்னா அப்பான்னு கூப்பிடுங்க, தப்பு இல்லை. உங்களை கூப்பிடுற தோரணை வந்து பாசமாக இருக்கணும். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஓடி வரவா அம்மா மட்டும்தான். விஸ்வாமித்திரர் ஜானத்தில் தபஸில் இருக்கும்போது அவர் பிரம்மரிஷி பட்டம் வாங்கிறதுக்கு அம்பாள் தான் ஓடி வந்தாலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் ஐயன் வந்தாராம். அப்புறம் தான் வந்து எல்லா தேவருக்கும் பிரம்மரிஷி பட்டம் கொடுத்தாங்க. ஸோ அம்மா தான் ஃபஸ்ட்டு ஓடி வருவா. அப்பாவுக்கு அடுத்தது வரும். அதுக்குன்னு அப்பாவுக்கு பாசம் இல்லைன்னு சொல்லலை. அந்த பக்தியை கொடுத்து சேர்க்கும்போது அந்த 3:15 மணிக்கு எழுத பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். இப்படின்னு எழுந்துக்க வைக்கும். எதில்? உங்கள் எண்ணத்துலேயும், உங்கள் உயர்வுலேயும், உங்கள் பணத்துலேயும், செல்வத்திலையும், குடும்பத்திலையும் எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் இந்த கேது ஆற்றல் படைத்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து பலாயிரம் லட்சக்கணக்கான பேரை ராகுவாக்குவாங்க. ஆனால் அவங்க கேதுவாகவே இருப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவங்க ஞானமும் ரிஷிகளும் விஷயங்களை வச்சுட்டு இருக்கவனால மற்றவனை ராகுவாக்க முடியும், அவங்களால முடியாது. இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இத்தனை மந்திரம் பண்ணுறாங்க, இத்தனை தந்திரம் பண்ணுறாங்க, இத்தனை யந்திரம் பண்ணுறாங்க, எத்தனையோ பேருக்கு என்னமோ அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், ஆரோஸ்கோப்பில் இதை பார்க்குறாரு, ஞானத்தில் பார்க்குறாங்க, பிரசனத்தில் பார்க்குறாங்கங்கிறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியலையே, செய்ய முடியாது. இதுதான் உண்மை. அவங்களோட லைஃப் அப்படி தான் இருக்கும். என்ன பண்ண முடியும்? ஒரு கார்பரேஷனில் சாக்கடை உள்ளவன் கீழே போய் அவன் விஷயத்தை கழுவினாதாம்மா இன்னைக்கு ரோடு நல்லா இருக்கு. நம்ம டயர் வண்டியில் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம், ஆனால் அந்த அழுக்கு கையால் பஞ்சர் ஓட்டுறான் பார்த்தீங்களா, அவங்க கை வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காக தான் இருக்கும், நம்ம ஆனால் சுத்தமாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு அழுக்க தீக்க வந்தவங்க, உங்கள் அழுக்க தீக்கத்துக்கு என்ன வழி சொந்தவங்க வந்து ஒரு ஜாதக ஆச்சாரியார். உங்கள் கர்மத்தை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த மரியாதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வச்சுட்டோன்னா உங்களோட விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். அவங்களுக்கு எதுவுமே நடக்கவும் நடக்காது. ஆனால் உங்களை கிளியர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எல்லா சக்தியும் உண்டு. ஓகே சார். சார் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம செய்யணும், இப்போ இருக்கிற என்னுடைய சூழ்நிலையில் நான் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஜோதிடர் தீர்மானிக்கிறாரு. அப்படின்னா இப்போ நான் அவர் ஜோதிடர் சொல்லி நான் கேட்டேன், ஆனால் எனக்கு அதனால மிகப்பெரிய லாஸ். ஸோ அதனால என் வாழ்க்கையே போச்சு, அதனால என் திருமண வாழ்க்கையே ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இப்படியும் சொல்கிறவங்கள நம்ம நிறைய பேர் கேட்குறோம்ல சார். ஸோ ஜோதிடராலேயே கூட அவருடைய வாழ்க்கையை சரியாக கணிக்க முடியல, ஜோதிடமே பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களையும் நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவதுமா, இப்போ நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் போன விஷயம் சொன்னேன்ல, போன கண்டென்ட் சொன்னேன்ல, அந்த டைலாக்கை ஒன்றும் இல்லாமல் நான் என்ன சொன்னேனோ உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் எப்படி கேட்டீங்களோ அதை அப்படியே என்னால் சொல்ல முடியுமா? ஆனால் நீங்கள் என்ன கண்டென்ட் கேட்டீங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஜோதிடரோட சரணாகதி அடையிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆச்சாரியான்னு பேர் உண்டு. அந்த காலத்தில் ராஜாக்கள் வழிமுறையை கேட்கும்போது ஜோதிடர்கிட்ட ஒரு ரிஷி மாதிரி பார்ப்பாங்க. இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு அது கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு. அதனால் ஜோதிடர் வந்து உண்மையிலேயே சொல்ல போனோம்னா, நான் என்ன சொல்லிக்கல, நான் யாரையும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இன்னைக்கு 100 ஜோதிடர் இருந்தாலும் ஒரு ஜோதிடரால் மட்டும்தான் வாழ்க்கையை கரெக்டாக கணிக்க முடியும். இது யாருன்னு எனக்கே தெரியாது.
என்ன நான் சொல்லிக்க முடியாது, என்ன நான் சொல்லிக்க கூடாது, கேது ஆற்றல் போயிடும். ஜோதிடம்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு துல்லியமா ஒரு செகண்ட்ல கூட நம்மளால கணிக்க முடியுமா? எவ்வளவோ வந்துடுச்சும்மா. ஜாதகத்துல பராசரர் மகரிஷி, ஏஎல்பி ஜோதிடம், அதுக்கப்புறம் கேபி ஜோதிடம், பிரசன்னம், அதுக்கப்புறம் ஜாமக்கோல் பிரசன்னம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது கை ஜோதிடம், கிளி ஜோதிடம், முயல் ஜோதிடம், இந்த மாதிரி என்னவோ இருக்கு. நம்பர்ல வச்சு பார்க்கறது, கலர்ல வச்சு பார்க்கறது, உங்களோட இதை வச்சு பார்க்கறது, இந்த மாதிரி அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்றாங்க. ஆனா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணணும். இது யாருமே பண்றது இல்லை. அது பண்ண 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 கண்டிப்பா பலிக்கும். நம்பர் 1. கேட்குற வரவங்களும் டபுள் மைண்டா, இவன் என்னதான் சொல்றான்னு பார்ப்போமே, இவனுக்கு என்னதான் தெரியும்னு பார்ப்போமே அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கும். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க கன்சல்டேஷன் ஃபீஸை கொடுத்துட்டோம், இவங்க கொடுத்தாச்சு அப்படின்னா ஒரு எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. அவங்க என்ன சொல்ல வராங்க, நம்மளோட வாழ்க்கையை தீர்க்கறதுக்காக வந்த ஒரு கருவி. கடவுள் இல்லை, எந்த ஜோதிடரும் கடவுள் இல்லை. நான் இங்க ஒரு விஷயத்த சொல்லணும், என்னன்னா ஜோதிடரை கடவுளா பார்க்கறாங்க. பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து ரிசீவரை பண்றாங்க உங்களோட கர்மாவை. ஆனா அவங்க கடவுள் இல்லை. அந்த ரிசீவர் கிட்ட என்ன ரிசீவ் வாங்குறீங்க, அத நம்பிக்கையோடு, நம்பிக்கை இருந்தா தானே. இப்ப நீங்க நாற்காலியில உட்காந்துட்டு இருக்கீங்க, நாற்காலி நல்லா உட்காருதுன்னு உட்காந்தா தானே நீங்க இதுல உட்கார முடியும். நம்பிக்கை இல்லாம உட்காந்து நீங்க இவ்வளவு தைரியமா இப்படி பேச முடியுமா? என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, இந்த நாற்காலி என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இந்த மைக்கு கிட்ட இடிச்சு போடுங்க, கீழே வந்துடும், இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி நடக்கும்? இந்த நம்பிக்கை வச்சா மட்டுமே நடக்கும்.